வணக்கம். டிஃபன் பாக்ஸ் ஃபுல்லாக காலியாகி வர மாதிரி இன்றைக்கும் ஒரு சூப்பரான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபீஸ் தான் எடுத்து வந்திருக்கேன். இது லஞ்ச் பாக்ஸ் சீரீஸோட எபிசோட் 6. வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் இந்த ரெசிபி செய்யறதுக்கு ஒரு 100 கிராம் அளவு பன்னீர் எடுத்துட்டு இந்த மாதிரி கியூப்ஸாக கட் பண்ணி வச்சுக்கலாம். கட் பண்ணி வச்சிருக்க இந்த பன்னீரெல்லாம் ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு இது கூட ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் அளவு தயிர் சேர்த்துக்கிறேன். நல்லா கட்டி தயிராக சேர்த்துக்கங்க. இது கூட இப்போ ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள், 1 டேபிள் ஸ்பூன் அளவு மிளகாய் தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு கரம் மசாலா, அப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் அளவு கார்ன்ஃப்ளவர் மாவு, 2 டேபிள் ஸ்பூன் அளவு கடலை மாவு. இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது கூடவே இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து இந்த பன்னீர் உடையாத மாதிரி நல்ல ஜென்டிலா இதை கலந்து விட்டுக்கங்க. இது ஒரு 10 நிமிஷம் போல இப்படியே விட்டுடுங்க. அதுக்குள்ள நம்ம ராஜ்மாவை வேக வச்சு எடுத்துக்கலாம். ஒரு 4 விசில் விட்டு எடுத்திருக்கேன். முந்தின நாள் நைட்டே ஊற வச்ச ராஜ்மா காலையில ஒரு 4 விசில் விட்டா போதும். இப்போ ஒரு கடாய் எடுத்துட்டு எண்ணெய் சூடானதுக்கு அப்புறமா அதில் நம்ம கலந்து வச்சிருக்கிற பன்னீரை இதில் சேர்த்து நல்லா பொரிச்சு எடுத்துக்கலாம். என் பாப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா கிரேவிக்கு பதிலாக இந்த மாதிரி ஃப்ரை ஐட்டம் மாதிரி கொடுத்தா ரொம்ப விரும்பி சாப்பிடுவா. இதோட வாசனை கொஞ்சம் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இது கூட நான் கொஞ்சம் கருவேப்பிலையை சேர்த்து ஃப்ரை பண்ணி எடுத்து கொடுக்குறேன். அப்படியே ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்ற மாதிரி அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். பன்னீர் ஃப்ரை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எந்த புலாவ் பண்ணிங்கனாலும் சரி அதுக்கு இது ஒரு சூப்பரான காம்பினேஷன். சப்போஸ் நீங்கள் ஜீரா ரைஸு அப்படி இல்லைன்னா குஸ்கா அந்த மாதிரி செஞ்சால் கூட இது ஒரு சூப்பரான காம்பினேஷன். பாருங்க, இந்த பன்னீர் பார்க்கவே எவ்வளோ சாஃப்டாக சூப்பராக இருக்குது. புலாவ் பார்த்தீங்கன்னா ஒரு 1 பாட் ரெசிபி மாதிரி குக்கரில் தான் பண்ண போகிறேன். அதுக்கு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். இது கூடவே ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கலாம். இந்த நெய் சூடானதுக்கு அப்புறமா இதில் ஹோல் ஸ்பைசஸ்லாம் சேர்க்க போகிறோம். 3 பட்டை, 3 ஏலக்காய், 3 கிராம்பு, கொஞ்சமாக சோம்பு, அப்புறம் ஒரு ஜாதி பத்திரி இதெல்லாம் சேர்த்து இது நல்லா வறுபட்டதுக்கு அப்புறமா சின்னதாக கட் பண்ணி வச்சிருக்கிற ஒரு பெரிய வெங்காயத்தை நான் இதில் சேர்த்துக்கிறேன். இந்த வெங்காயம் நல்ல பொன்னிறம் ஆகுற வரைக்கும் வதக்கணும். நம்ம பிரியாணிக்கெல்லாம் செய்கிற மாதிரி நல்ல பொன்னிறம் ஆகணும். ராஜ்மா புலாவ் பொறுத்த வரைக்கும் நம்ம பிளெயினாக ஒயிட்டாக செய்யாமல் இந்த மாதிரி தக்காளி அப்புறம் ஸ்பைசஸ்லாம் சேர்த்து செய்யும் போது தான் நல்லாயிருக்கும். இந்த வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து இது குக்கரில் ஒட்டாமல் இருக்கிறதுக்காக கொஞ்சமாக உப்பு சேர்த்துருக்கேன். சேர்த்து இது நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கி விடணும். இஞ்சி பூண்டோட பச்சை வாசனைலாம் போனதுக்கப்புறமா இதில் தக்காளி சேர்க்க போகிறோம். நான் ஒரு பெரிய தக்காளி சேர்த்துருக்கேன். நீங்கள் சின்னதாக எடுத்துக்கிட்டிங்கன்னா 2 எடுத்துக்கோங்க. ஒரு பச்சை மிளகா, இதுவும் நல்ல பெரிய சைஸு, அதனால 1 எடுத்திருக்கேன். இப்போ இந்த தக்காளி நல்ல கொலைய நம்ம வதக்கணும். நான் இன்னைக்கு சொல்லியிருக்கிற அளவு எல்லாமே 1.5 டம்ளர் அளவு பாஸ்மதி ரைஸ்க்காக சொல்லியிருக்கேன். இந்த அளவுக்கு தக்காளி நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா இதில் பொடிகள்லாம் சேர்க்க போகிறோம். 1/4 டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் அளவு மிளகாய் தூள், 1/2 டீஸ்பூன் அளவு மல்லித்தூள், 1/2 டீஸ்பூன் அளவு கரம் மசாலா இதெல்லாம் சேர்த்து இதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கி விடணும். நான் எல்லாமே ஏன் 1/2 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன் அப்படின்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட், பச்சை மிளகா இது எல்லாமே கொஞ்சம் நல்லா காரமாக இருக்கும். அதனால நான் கம்மி பண்ணி சேர்த்துருக்கேன். நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இது நல்லா வதங்கிடுச்சு. இப்போ 1 டேபிள் ஸ்பூன் அளவு கட்டி தயிர் சேர்த்துக்கலாம். நீங்கள் தயிருக்கு பதிலாக தேங்காய் பால் கூட சேர்த்துக்கலாம். எனக்கு தேங்காய் பால் எடுக்க டைம் இல்லாததுனால நான் தயிர் சேர்த்துக்கிறேன். இதுவுமே ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மாதிரி நம்ம சேர்த்த பவுடர்ஸ், தக்காளி அப்புறம் தயிர் எல்லாம் ஒன்று சேர்ந்து வதங்கினதுக்கு அப்புறமா இதில் நம்ம வேக வச்சு வச்சிருக்கிற ராஜ்மாவை சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு கைப்பிடி அளவு புதினா இலையை சேர்த்துக்கலாம். சேர்த்து இதை ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நான் இன்னைக்கு 1.5 டம்ளர் அளவு பாஸ்மதி ரைஸ் எடுத்திருக்கேன். அதுக்கு எந்த டம்ளரில் மெஷர் பண்ணோம் அதே டம்ளருக்கு 3 டம்ளர் அளவு தண்ணி சேர்த்துக்கிறேன். 1 டம்ளருக்கு 1.5 டம்ளர் அளவு தண்ணி. இப்போ இது கூட கொஞ்சமாக முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாம். நான் ஃபஸ்ட்டு வெங்காயம் தக்காளி வதக்கும் போது சேர்த்த உப்பு தான், அதுக்கப்புறம் உப்பு சேர்க்கல. இந்த ஸ்டேஜில் உப்பு செக் பண்ணிவிட்டு தேவைப்பட்டால் மட்டும் உப்பு சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி நல்லா கொதிச்சு வந்ததுக்கப்புறமா இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு பிரியாணி எசன்ஸ் சேர்த்துக்கலாம். இது ஒரு நல்ல வாசனையை கொடுக்கும். கடைசியாக இதில் பாஸ்மதி ரைஸ் சேர்த்துக்கலாம். ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுருந்தா போதும். அதை அலசி இது சேர்த்துக்கிட்டு குக்கர் விசில் ஒரு 3 விசில் விடுறேன். நான் எந்த டக்குன்னு விசில் வந்துடும், அதனால நான் 3 விசில் விடுறேன். உங்களுக்கு விசில் வர டைம் ஆகும் அப்படின்னா ஒரு 2 விசில் விட்டாலே போதும். உங்கள் குக்கர் எப்படி அப்படிங்கிறத பார்த்துட்டு நீங்கள் அதை இது பண்ணிக்கோங்க. இல்லை அப்படின்னா ரொம்ப குழஞ்சி போயிடும்.
எனக்கு வந்து 3 விசில் விட்டால் கரெக்டாக இருக்கும். அவ்வளோதான், ரொம்ப சூப்பரான டேஸ்டியான ராஜ்மா புலாவ் நமக்கு ரெடி ஆயிடுச்சு. ப்ரோட்டீன்ஸ் அதிகமாக உள்ள இந்த ரெசிபியை குழந்தைங்க கண்டிப்பாக வேண்டான்னு சொல்லவே மாட்டாங்க. ஏன்னா டேஸ்ட்டும் அவ்வளோ சூப்பராக இருக்கும். சரி வாங்க, இப்போது நம்ம லஞ்ச் பாக்ஸ் பேக் பண்ணலாம். ஃபஸ்ட்டு வந்து நான் ஆப்பிள் வைக்கிறேன். இந்த ஆப்பிள் வந்து நான் உப்பு போட்ட தண்ணியில் கழுவி அதை வைக்கிறேன். இது மதியம் வரைக்கும் கூட இந்த கலர் மாறாமல் அப்படியே இருக்கும். இந்த மாதிரி வெரைட்டிஸ் ஆஃப் ஃபுட் கொடுக்கும்போது குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. மெயின் கோர்ஸு ராஜ்மா புலாவ். இது பார்க்க தான் குவான்டிட்டி கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்கும். இதுவே அவங்களுக்கு வந்து ரொம்ப ஃபுல்ஃபில்லாக இருக்கும். சைட் டிஷ்ஷுக்கு வந்து பன்னீர் 65. இந்த காம்பினேஷன் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக டிஃபன் பாக்ஸ் காலியாகி தான் வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க. உங்களோட ஒரு லைக்குமே எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்த அனைவருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி.